ஹலோ அண்ட் வணக்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வச்சு நிறையா நம்ம ரெசிபீஸ் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த சூப் ஃபார்மில் பண்ணி உங்களுக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, பாதி வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் முருங்கை விதை தூள், 2 நெல்லிக்காய், 1 பீஸ் லெமன் கிராஸ். முருங்கை விதை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. அதை எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பொடி பண்ணியும் நீங்கள் போடலாம். லெமன் கிராஸ் வந்து ஆப்ஷனல், கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ஒரு லெமன் ஃப்ளேவர் வந்து சூப்புக்கு கொடுக்கும். லெமன் கிராஸ், நெல்லிக்காய், முருங்கை விதையிலையும் விட்டமின் சி நிறையா இருக்குது. அதனால நான் இந்த சூப்புக்கு அதை யூஸ் பண்ணுறேன். 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதுக்கு சில ஸ்பைசஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சூப்புக்கு. அது என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் எடுத்துருக்கிறேன். சால்ட் அண்ட் பெப்பர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பு செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க காய்கறி ஃபுல்லாக நான் இப்போ ப்ரெஷர் பேனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, நெல்லிக்காய், இஞ்சி, லெமன் கிராஸ். இப்போ முருங்கை விதை பொடியவும் முருங்கை இலையவும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ஸ்பைசஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த சூப் வந்து 4 பீப்புளுக்கு தயார் பண்ண போகிறேன். அதனால 4 கப் தண்ணி ஊற்றுறேன். ஃபைனலாக மஞ்சப்பொடியும் உப்பையும் சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ண விடுங்க. ஃபைனலாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த சூப் இந்த மாதிரி இருக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சால்ட் முதல்ல ஆட் பண்ணிட்டோம். அதனால் ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டையும் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. Now your soup is ready to serve. இது winter and rainy சீசனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். I hope you enjoyed. Thanks for your time. If you'd like to see more videos from me, please don't forget to like, share and subscribe.